everyone, welcome to our channel Archana Daily. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா so 10th standard scienceல இருக்க 5th lesson so acoustics அப்படி படிச்சிருப்போம். So already ரெண்டு வீடியோஸ் நம்ம போட்டுருக்கோம். playlistல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. introduction part அப்புறம் the velocity or speed of sound ஒரு மீடியம்ல எது வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படினு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கும். So அந்த செஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். சவுண்ட் வேவ்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படினா என்ன அதெல்லாம் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லயும் அடுத்த இருக்க செஷன்லயே நம்ம ஃபுல்லா வந்து பார்த்துட்டோம். அதுக்கு அப்புறம் இருக்க நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் இருக்கு. சோ அதல்ல ஒரு செட் மட்டும் எடுத்துறோம். இதுல இதோட மெயின் ஹெட்டிங் என்ன அப்படினா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். ரிஃப்ளெக்ஷன் எப்படி நடக்குது நம்ம பேசும்போது திரும்ப நமக்கே அது கேட்கும் எக்கோன்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி வரது எதனால வருதுன்னா ரிஃப்ளெக்ஷனால வருது. ஒண்ணுல பட்டு மறுபடியும் இன்னொருதுக்கு பவுன்ஸ் பேக் ஆகி வருது. ஓகேவா? சோ அதுதான் பார்க்க போறோம். சோ இதெல்ல ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட்னா என்ன? சவுண்ட் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ற நிறைய இருக்கும். இந்த கிராமோஃபோன் அப்புறம் இந்த போல்ஸ்லாம் பாத்தீங்க அப்படினா ஒரு மைக் வச்சு பேசுவாங்க. சோ அந்த கர்வ் சர்ஃபேசஸா இருக்குது. ஹால்ஸ்ல எப்படி நம்ம கட்டணும்? ஒரு ஆடிட்டோரியமோ இல்லனா வேற ஏதோ ஒரு ஹால் எதுவும் நீங்க கட்டறீங்க அப்படினா எந்த மாதிரி பேசிஸ்ல கட்டலாம்? சோ எப்படி கட்டினா எங்க ஃபோக்கஸ் ஆகும்? எங்க ஆம்ப்ளிஃபை பண்ண முடியும்? சோ அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா தெரியும்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். So first one, reflection of sound. Reflection of sound na ஒரு மீடியம்ல வர்ற சவுண்ட் இன்னொரு மீடியம்ல பட்டு again bounce back ஆகுறதா reflection of sound னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு வால் இருக்கு, ஒரு எம்டி ரூம்னு வெச்சுக்கோங்க. புதுசா வீடு பார்த்து வச்சிருக்கீங்க. ஒரு நியூ ரூம் உள்ள ஒண்ணுமே இல்ல. அப்ப நீங்க பேசினா என்ன ஆகும்? அந்த வால்ல பட்டு again நீங்க பேசின வேர்ட்ஸ் உங்களுக்கு எக்கோ அடிக்கும். சோ அப்படி நீங்க பேசுறது ஏர் மீடியம்ல இருக்கீங்க. சோ ஏர் மீடியம்ல இருந்து வால்ல படுறது அது வேற மீடியம். சோ வால்ல பட்டு அகைன் ஏர்க்கு பவுன்ஸ் பேக் ஆகுது. சோ அப்போ ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியமுக்கு போயிட்டு அகைன் சேம் ஃபர்ஸ்ட் மீடியமுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றது என்ன அப்படினா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட்னு சொல்லுவோம். சோ அது வந்து நார்மலா நம்ம லோயர் கிளாसेसல படிச்ச அந்த லைட்டோட ப்ராப்பர்ட்டீஸ் மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? சோ இதுக்கு லாஸ் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசும்போது வரல அந்த ஒரிஜினல் சவுண்ட் வேவ்ஸ் அது என்னன்னு சொல்லுவோம் அப்படினா இன்சிடென்ட் வேவ்ஸ் னு சொல்லுவோம். இப்போ வால்ல படும்போது நான் என்ன பேசுறேன் அப்படினா நான் பேசுறது வந்து நான் தான் சோர்ஸ். அப்ப என்கிட்ட இருந்து வர சவுண்ட் தான் என்ன அப்படினா இன்சிடென்ட் வேவ்ஸ் னு சொல்லுவாங்க. ஓகே? அதோட சிம்பல் வந்து I அப்படினு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அடுத்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படினா ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வேவ்ஸ். அதாவது பட்டு பவுன்ஸ் பேக் ஆகி வர்ற சவுண்ட் வேவ்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வேவ்ஸ் னு சொல்லுவோம். அதோட சிம்பல் பாத்தீங்கன்னா R. அப்ப ஐனா இன்சிடென்ட் வேவ், Rனா என்னது? ரிஃப்ளெக்டட் வேவ். இது போக எக்ஸ்ட்ராவா ஒன்னு வந்து நடுவுல ஒன்னு போட்டுருப்போம். பாத்தீங்கன்னா தெரியும் நார்மல் அப்படினு சொல்லி போட்டுருப்போம். இது வந்து ஒரு இமேஜினரி லைன் தான். பெர்பெண்டிகுலரா நம்மளா டிரா பண்றது. அப்போ நீங்க பேசுறீங்க அப்படினா அது ஒரிஜினல் சவுண்ட் வேவ். அது என்ன ஆகும்னா ஒரு வால்லையோ இல்ல வேற ஏதோ ஒரு மீடியமுக்கு போகும்போதோ பட்டு அகைன் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி வர வேவ் பேரு ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வேவ். நடுவுல இருக்கிறது இது ரெண்டு எது இன்சிடென்ட் எது ரிஃப்ளெக்டட் வேவ் நமக்கு வேரியேஷன் தெரியணும். சோ அப்ப சென்டர்ல ஒரு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் டிரா பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் என்னன்னா நார்மல். ஓகேவா? அந்த லைன் பேரு நார்மல். ஓகே? இந்த ரெண்டுல இருந்து அடுத்து நீங்க பிசிக்ஸ் நீங்க எதை எடுத்தாலும் அந்த லைன் வந்து வந்துகிட்டே இருக்கும். எல்லா இடத்துலயுமே வரும் மோஸ்ட்லி. ஓகேவா? சோ இது அப்போ என்ன அப்படினா உங்களுக்கு லைட் மாதிரியே இது என்ன பண்ணனும்? உங்களுக்கு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ஒபே பண்ணனும். சோ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன? அங்க வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் னு படிச்சிருப்பீங்க. இங்க வந்து சவுண்ட் கூடிய லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அது என்ன அப்படினா இன்சிடென்ட் வேவ், அது ஒரிஜினல் சவுண்ட் வேவ், நார்மல் வேவ், ரிஃப்ளெக்டட் சவுண்ட் மூணும் ஒரே பிளேன்ல ஒரே பாயிண்ட்ல ஆக்ட் ஆகணும். ஆமா தானே? இன்சிடென்ட் ஆகுது அப்படினா வந்து படும். பட்டு அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அப்ப இன்சிடென்ட்டும் ரிஃப்ளெக்டடும் ஒரே லைன்ல தான் இருக்கு. ஒரே பாயிண்ட்ல தான் இருக்கு. ஒரே பிளேன்ல தான் இருக்கு. சென்டரா நம்ம பெர்பெண்டிகுலர் வரைய போறோம். சோ அது நார்மல் சொல்லியாச்சு. அப்ப மூணு எங்க தான் இருக்கு? உங்களுடைய அந்த பிளேன்ல தான் இருக்கு. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படினா எப்பவுமே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? சோ அதுதான் உங்களுடைய செகண்ட் லெவல். சோ இது வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் னு சொல்வாங்க. இதே இதுதான் நீங்க அங்க லைட் படிச்சிருப்பீங்க. பட் என்ன அப்படினா எக்ஸ்ட்ராவா ஒன்னு இருந்திருக்கும். sin I by sin R = mu2 by mu1 ஸ்னெல்ஸ் லா அப்படி படிச்சிருப்பீங்க. சோ அதான் வந்து எக்ஸ்ட்ரா வரும். இங்க அது கிடையாது. சோ இதெல்லாம் என்ன அப்படினா ரிஃப்ளெக்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். அது என்ன லா ஒபே பண்ணும்ன்றது பார்த்துட்டோம். அதுக்கு அப்புறம் என்னோட மீடியம் இல்லனா என்னோட சர்ஃபேஸ் டிபெண்ட் பண்ணி அந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கறது நெக்ஸ்ட் இருக்குது. சோ நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் கம்ப்ரஷன் அண்ட் ராரிஃப்ராக்ஷன் மூலமா நம்மளுடைய சவுண்ட் வேவ்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அதாவது சில இடத்துல டென்சிட்டி அதிகமா இருக்கும், சில இடத்துல டென்சிட்டி கம்மியா இருக்கும்.
நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா நம்மளுடைய பிட்சை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பேசும்போது வைப்ரேஷன்ஸ் மாறும். ஸோ இது நல்லா தெரியணும்னா உங்களுக்கு ரப்பர் பேண்டை இது பண்ணி விடும்போது சவுண்ட் அதிகமாக கேட்டுச்சுன்னா இது வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், சவுண்ட் கம்மியாக கேட்டுச்சுன்னா வைப்ரேஷன்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம பேசும்போது நம்மளுடைய அந்த டோன் வேரியேஷனை பொறுத்தும் நம்மளுடைய ஏர் வைப்ரேட் ஆகிறது வந்து சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ அதில் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறத உங்களுக்கு என்ன சொல்லுவோம், கம்ப்ரெஷன் சொல்லுவோம். கம்மியாக இருக்குது, அதாவது கொஞ்சம் கேப் விட்டு பார்ட்டிகல்ஸ் அரேஞ்ச் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதை ரேரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ அதை வச்சு நம்மளுடைய ரேரர் அண்ட் டென்சர் மீடியம்ல அது ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கு. வாட் இஸ் டென்சர் மீடியம் அண்ட் வாட் இஸ் ரேரர் மீடியம்? டென்சர் மீடியம் அப்படின்னா நம்மளுடைய வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து அங்கே குறைஞ்சிக்கிட்டே போகும், கம்மியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ எதுலலாம் உங்களுடைய சவுண்டோடைய ஸ்பீட் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் டென்சர் மீடியம், எதுலலாம் சவுண்டோடைய ஸ்பீட் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் என்னது ரேரர் மீடியம். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ இப்போ வாட்டர், ஏர், அப்புறம் ஒவ்வொரு மீடியம் எடுக்கும் போதும் அது வந்து சேஞ்ச் ஆகும். டென்சர் எது, ரேரர் எது, எதில் வேகமாக போதோ அதனால டென்சராக மாறிடும், எதில் கம்மியாக போகுதோ அது டென்சராக மாறிடும், எதில் வேகமாக போகுதோ அது வந்து ரேராக மாறிடும். ஓகேவா? ஸோ அந்த வேரியேஷனை பொறுத்து மாறிடும். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டென்சர் மீடியம்ல. ஸோ இப்போ நம்ம பேசுகிறோம். ஸோ பேசுறது என்ன ஆகுது அப்படின்னா இன்சிடென்ட் சவுண்ட், இதுதான் என்னோட இது. ஸோ கம்ப்ரெஷன், ரேரிஃப்ராக்ஷன் அப்படின்னு ஆல்டர்னேட்டிங்காக நம்மளுடைய சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகுது. என்னுடைய ரிஜிட் வால்ல, அதாவது ஏதோ செவர் இருக்கு, அதில் பேசுறது போய் விழுது. ஓகேவா? நம்ம பேசுறது நம்மளோட வால்ல வந்து படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. வால் ஏதோ ஒன்று இருக்கு, அதில் வந்து படுது. ஸோ அப்படி அந்த வால்ல படும்போது உங்களுடைய கம்ப்ரெஷன் பார்ட் வந்து படுறத எடுத்துக்கிட்டு டென்சர் மீடியம்ல. ஓகேவா? அப்படி படும்போது டென்சர் மீடியம்ல என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகி வர வேலையில் எந்த சேஞ்சஸ்மே இருக்காது. எப்படி போய் பட்டுச்சோ அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ஸோ அந்த வால்கிட்டே திரும்ப அகைன் உங்களுக்கு அந்த கம்ப்ரெஷன் தான் இருக்கும். அடுத்த ரேரிஃப்ராக்ஷன், கம்ப்ரெஷன், ரேரிஃப்ராக்ஷன் ஆல்டர்னேட்டாக இருக்கும். ஸோ இதில் எந்த வேரியேஷன்ஸுமே இருக்காது. அதே இது ரேரர் மீடியம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்சிடென்ட் வேவ் எல்லாத்தையும் மேலே உள்ளது இன்சிடென்ட் வேவ், கீழே உள்ளது ரிஃப்ளெக்டட் வேவ். ஸோ இன்சிடென்ட் வேவ் வாலில் படும்போது அதில் உங்களுடைய கம்ப்ரெஷன் பார்ட் ரேரர் மீடியம்ல இருக்கும்போது போய் பட்டுச்சு அப்படின்னா நம்ம பேசும்போது இதுதான் போய் படும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அந்த ஆல்டர்னேஷன் இருக்கலாம். சரியா? ஸோ அப்படி படும்போது என்ன ஆகும்னா கம்ப்ரெஷனாக இருந்தால் ரேரிஃப்ராக்ஷன் பார்ட்டாகவும் அதே மாதிரி ரேரிஃப்ராக்ஷனாக இருந்தால் கம்ப்ரெஷனாகவும் மாறிடும். ஸோ அப்போ இங்கே வேவ்ஸில் சேஞ்சஸ் இருக்கும், இங்கே எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இதுதான் என்னன்னா டென்சர் மீடியமுக்கும் ரேரர் மீடியமுக்கும் நடுவில் வித்தியாசம். இது வந்து உங்களுடைய மீடியமோடைய நேச்சர் பொறுத்து. அதே இது அந்த சர்ஃபேஸ் நம்ம எதில் அந்த சவுண்ட் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லைன்னா எதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த சர்ஃபேஸ்ல ரீஜன் இருக்குல்ல அதை பொறுத்தும் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ், இன்னொன்று பிளேன் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். பிளேன் சர்ஃபேஸ்னா நார்மலாக கண்ணாடி நம்ம பார்க்குறோம்ல அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது. ஓகே? ஸோ அப்படி பிளேன் சர்ஃபேஸ் இருந்ததுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும், போய் பட்டு பவுன்ஸ் பேக் ஆகும், எல்லாம் நடக்கும். உங்களுடைய லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனையும் ஒபே பண்ணும். பட் என்ன அப்படின்னா இன்டென்சிட்டி கூடுமா இல்லை குறையுமா நம்மளால சொல்ல முடியாது. சில நேரம் இன்டென்சிட்டி கூடும், சில நேரம் இன்டென்சிட்டி குறையும். இதில் பிளேன் சர்ஃபேஸ்ல. அதே இது நெக்ஸ்ட் கர்வ்டு சர்ஃபேஸ்லையுமே இருக்கு. கர்வ்டு சர்ஃபேஸ்ல நமக்கு நிறைய இருக்கு. கான்கேவ் சர்ஃபேஸ், கான்வெக்ஸ் சர்ஃபேஸ், பாராபோலிக் சர்ஃபேஸ், எலிப்டிக்கல் சர்ஃபேஸ், 4 இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படியே கர்வ்டு சர்ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் கான்கேவ். கான்கேவ்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், டைவர்ஜிங் தெரியும், லென்ஸ்ல படிச்சிருக்கோம். கான்கேவ்னா என்னது? டைவர்ஜ். ஸோ அப்போ டைவர்ஜ் பண்ண என்ன அர்த்தம்? வெளியே தள்ளும். ஸோ அப்போ பட்டு வேற எங்கோ பவுன்ஸ் ஆகும். ஓகேவா? இங்கே வந்து இன்டென்சிட்டி அதிகமாகும். நம்ம நார்மலாக பேசுகிறேன் அப்படின்னா நான் இப்படி பேசுகிறேன் இன்னும் நல்லா சவுண்டாக கேட்கும். ஸோ அந்த வேரியேஷன்ஸ் வந்து இங்கே இருக்கும் கான்கேவை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அப்போ டைவர்ஜ் அவுட் ஆகும், அதாவது வெளியே டைவர்ஜ் ஆகுது, அதே மாதிரி இன்டென்சிட்டி கூடுது. அதே இது கான்வெக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கன்வர்ஜ் ஆகும். கன்வர்ஜ்னா எல்லா இடத்துலையும் இருந்த சவுண்ட் வேவ்ஸ் ஒரு பாயிண்ட்ல போய் ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ அப்போ கான்வர்ஜ் ஆகும், ஒரு ஏதாவது பீன்ற பாயிண்ட்ல போய் ஃபோக்கஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே இன்டென்சிட்டி வேரியேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, இங்கே மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாராபோலிக் சர்ஃபேஸ். பாராபோலிக் சர்ஃபேஸ் அப்படின்னா எனக்கு இந்த பாயிண்ட்ல தான் நான் பேசுறது போய் ஒருத்தவங்களுக்கு ரீச் ஆகணும். ஸோ அப்போ நான் எங்க இருந்து பேசினாலும் அந்த பர்சனுக்கு கேட்கணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து நம்ம வச்சிருப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல ஃபோக்கஸ் பண்றதுக்காக பாராபோலிக் சர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே இது எலிப்டிக்கல் சர்ஃபேஸ்.
நார்மலா எலிப்ஸ்னா எப்படி இருக்கும், இப்படி ஓவல் ஷேப்ல இருக்கும். ஸோ அப்போ ரெண்டு சைடும் உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து இருக்கும். அப்போ நான் ஒரு ஃபோக்கஸ்ல இருந்து பேசும்போது எனக்கு இன்னொரு ஃபோக்கஸ்ல இருக்கிறவங்களுக்கு கேட்கணும். ஸோ அதுதான் எலிப்டிக்கல் சர்ஃபேஸ். விஸ்பர் ஹால்ஸ் அது மாதிரி நிறைய அவங்களுக்கு வந்து அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள். அப்போ ஒரு பாயிண்ட்ல நான் வந்து பேசுறேன் அப்படின்னா நான் இங்கேருந்து எந்த ஸ்ட்ரெயின் பண்ணாலும் சரி அந்த பாயிண்ட்ல இருக்கிற, அதாவது இங்கிட்ட இருக்க ஃபோக்கஸ்ல இருந்து இன்னொரு ஃபோக்கஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சவுண்ட் வந்து கேட்கும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுதான் என்னது எலிப்டிக்கல் சர்ஃபேஸ். ஸோ பேரபோலிக்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணி எனக்கு அந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி என்னால் கொண்டு போக முடியும். அப்போ எனக்கு தேவைப்படுற இடத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதுதான் என்னது பேரபோலிக். எலிப்டிக்கல்னா ஒரு ஃபோக்கஸ்ல இருந்து இன்னொரு ஃபோக்கஸ்க்கு. அதே இது கான்கேவ்னா டைவர்ஜ் ஆகும், கான்வெக்ஸ்னா கன்வர்ஜ் ஆகும். ஸோ இது எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். அப்போ ரிஃப்ளெக்ஷன்னா என்னது, பட்டு ஒரு மீடியம்ல இருந்து சேம் மீடியம்கேவும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நான் வந்து பேசுறேன்னா என்னோட வால்ல பட்டு அகைன் நான் பேசுறேன் இந்த இடத்துக்கு, அதாவது ஏர் மீடியம்கே எனக்கு திரும்ப வந்துருச்சு அப்படின்னா அதான் என்னது ரிஃப்ளெக்ஷன். அதில் லாஸ் இருக்கு. அது என்ன லாஸ் அப்படின்னா இன்சிடென்ட் வேவ், ரிஃப்ளெக்டட் வேவ், நார்மல் மூணும் ஒரே பிளேன்ல இருக்கணும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலா இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்சிடென்ட் வேவ்னா நம்ம பேசுறது ஒரிஜினல் சவுண்ட் வேவ், அதை ஐன்னு மென்ஷன் பண்ணுவோம். பட்டு பவுன்ஸ் ஆகுது ரிஃப்ளெக்டட் வேவ்னு சொல்லுவோம். அது ஆர், ரெண்டுக்கும் நடுவில் பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் டிரா பண்ணுவோம், அது நார்மல்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மீடியம் பொறுத்தவரை எப்படி போகும் அப்படின்றது இருக்கு. டென்சர் மீடியம்ல எந்த சேஞ்சஸுமே இருக்காது, அப்படியே தான் கன்வெர்ட் ஆகும். ரேரர் மீடியம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது கம்ப்ரெஷன் அண்ட் ரேரிஃப்ராக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அதே இது என்ன சர்ஃபேஸ்ங்கிறத பொறுத்து நம்ம சொல்லுவோம். பிளெயின் சர்ஃபேஸ்னா ரிஃப்ளெக்ட் ஆகும், சவுண்ட் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் குறையும் செய்யலாம் இன்டென்சிட்டி வந்து. அதே கர்வ் சர்ஃபேஸ்ல 4 இருக்கு, கான்கேவ், கான்வெக்ஸ், பாரபோலிக், எலிப்டிக்கல். கான்கேவ்னா டைவர்ஜ் ஆகும், இன்டென்சிட்டி கூடும். கான்வெக்ஸ்னா கன்வர்ஜ் ஆகும். அடுத்து பாரபோலிக்னா ஒரு பாயிண்ட்ல ஃபிக்ஸ்டா ஃபோக்கஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எலிப்டிக்கல்னா ஒரு ஃபோக்கஸ்ல பேசுறத இன்னொரு ஃபோக்கஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. நீங்க எங்க நின்று பேசலாம் அந்த சைடு இன்னொரு ஃபோக்கஸ் தான் உங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாம் தான் உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட்ல கொடுத்துருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் எக்கோவும் டாப்லர் எஃபெக்டும் இருக்கும். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஆல்ரெடி போட்ட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ இந்த குவார்டர்லி லீவர் யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. நம்ம எப்பயும் புக்கை திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், ஏன்னா கொஸ்டின்ஸ் மறந்து போயிடும். இப்போ இந்த குவார்டர்லி ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறது ஹாஃப் இயர்லி லாஸ்ட் கிட்ட வரும்போது அகைன் முதல்ல படிப்பீங்க. ஸோ அதனால என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் படிச்சதெல்லாம் ஃபுல்லாக மறந்து போயிடும். அதனால அகைன் நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்காம இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகைன் அண்ட் அகைன் ஏதாவது ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப போட்டு ப்ளே பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆடியோவாக நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு வந்து மறக்காது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.